துய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வல்லவரே துய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை தேடி வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நெருக்கமான காலகட்டத்தில் நம்பிக்கையற்று ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு தேவன் இந்த மாதம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கன் மூலமாக ஒரு நல்ல வசனத்தை நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு தந்தருளினார். எனக்கு பிரியமானவர்களே, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவரை தேடாதவர்களும் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்று அநேகருடைய கேள்வி, அநேகருடைய சந்தேகம். எனவே அந்த சந்தேகத்தோடு அந்த குழப்பத்தோடு நாம் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடரக்கூடாது. எனவே தேவன் இன்று நம்மோடு தெளிவாக என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற சத்தியத்தை விளக்கும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நல்ல மேய்ப்பரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையை எங்களுக்கு இன்னும் விளக்கமாக இன்னும் தெளிவாக நீர் எங்களோடு பேசும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் பிழைப்போம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களோடு நீர் இடைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற அவர் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முழு விளக்கத்தை, அந்த வார்த்தை சொன்னப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை சற்று கவனிக்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 24, 25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, பிழைப்பது என்பது ஆக்கினைக்கு உட்படாமல் நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருப்பதுதான் பிழைப்பது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் 25 வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், வார்த்தையை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவர் வார்த்தையை கேட்பது, அவர் வார்த்தையை புரிந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நாம் அந்த மரணத்தை விட்டு ஆக்கினைக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த சத்தத்தை, அவருடைய வசனத்தினுடைய விளக்கங்களை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சொல்றாரு, என்னை தேடுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினால கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நாம் இன்று அவருடைய வசனங்களை நாம் கேட்டு வருகிறோம், வசனங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் யாருடைய வசனத்தை கேட்க முடியும் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து. நாம் பாவங்களில் மரித்த நிலையில் இருந்தோம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டதினால் அங்கே 25ஆம் வசனம் சொன்ன மாதிரி, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். நாமும் பாவத்தில் மரித்து இருந்தோம், தேவன் கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் அவரோடு என்னையும் உங்களையும் உயிர்த்தெழ செய்தார். எனவே இந்த மரித்த நிலையிலிருந்து நாம் ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருப்பதினால் அவர் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. எனவே நாம் பிழைத்திருப்பது என்பது ஆக்கினைக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பது. இதுதான் யோவான் 3:18 விவரமாக சொல்லுகிறோம். யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டாயிற்று. பாக்கெட்டில் தண்டனையோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்காதவர் யாவரும் ஒரு பெரிய தண்டனையை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பெரிய தண்டனையை பாக்கெட்டில் வச்சிருக்காங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நாம் அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டோம், அவருடைய வசனங்களை அறிந்தவர்களாக நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்று தேடுங்கள், அப்பொழுதே பிழைப்பீர்கள். தேடுங்கள் என்பது நாம் சற்று கவனித்து கூர்மையாக நாம் அவரை பார்ப்பது. ஒரு மனிதனை தேடி போறோம் கூட்டத்துக்குள்ள, முழு கவனத்தோடு சிந்தனை சிதற விடாதபடி நாம் முழுமையாக தேடிக்கொண்டிருப்போம். ஒரு பொருளை தொலைச்சிட்டோம், முழு கவனத்தோடு தேடுவோம். அது மாதிரி கர்த்தரையும் அப்படியாக நாம் தேட வேண்டும். என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். என்னை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியமும், இல்லையா? யோவான் 14:6, நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் சத்தியம், நான் தான். இந்த வசனம் தான் இயேசு கிறிஸ்து தான் வசனம். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்னை தேடுங்கள் என்பது அவருடைய வசனத்தை தேடுவது, அவர் வசனத்தை கூர்மையாக கவனிப்பது. அதனால தான் அந்த 10 நாள்ல சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்போம். அப்ப அவருடைய வார்த்தையினால், அவர் வார்த்தையை நாம் தேடி ஆர்வத்தோடு முழு கவனத்தோடு ஒரு ஆவிக்குரிய கண்களோடு தேடும் பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும். அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் தெரிஞ்ச பகுதி தான் வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசி குழந்தை எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். என் தீர்க்க தரிசன வசனத்தை பேசு, குழந்தை எலும்புகள். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மனிதனிடம் நம்ம வசனத்தை சொல்ல, வேதத்தை சொல்ல யோசிக்கிறோம், இவன் கேட்பானான்ட்டு. ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? குழந்தை எலும்புகள் மத்தியில் தீர்க்க தரிசனத்தை பேசு. தீர்க்கதரிசி பேசினான் விசுவாசத்தோடு.
உலர்ந்த எலும்புகள் 37:10 எசேக்கியேல் 37:10 உலர்ந்த எலும்புகள் மாபெரும் சேனையாக எழுப்பியதை வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. எனவே அந்த வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவன் பிழைத்துக் கொள்ளுவான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்று நாம் 2 வசனங்களை நாம் அப்படியாக நாம் நோக்கி பார்த்து அந்த 2 வசனங்களை சற்று உற்று பார்த்து, ஆமென், அல்லேலூயா, நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லை நம்முடைய நிலை எப்படி என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் என்பது என் வசனத்தை தேடுகிறவர்கள், என் வசனத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ இந்த 2 வசனங்களை நாம் கூர்மையாக கவனித்து நாம் பிழைத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் இன்னும் நம்முடைய நிலை பரிதாபமாக இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளின் தியானத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. 2 வசனங்களை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நாம் தெரிந்த வசனம்தான். மீண்டும் பார்ப்போம். ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நாம் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று தைரியமாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம் என்று நாம் நம்பி இருக்கிறோம். நல்லது. ஆனால் தேவன் சொன்ன மாதிரி என்னை தேடுங்கள், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும். சில வசனங்களை தேடி பார்க்கும் பொழுது நம்முடைய நிலையை நாம் அறிந்து நாம் பிழைத்துக் கொள்ள நாம் வழி தேட முடியும். நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. ஆனாலும் அவர் வசனங்கள் மூலமாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேத புத்தகம் நம்மை ஆராய்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை வசனங்கள் நம்மளை ஆராய்ந்து பார்க்கும். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நம்முடைய நிலையை இந்த வேத புத்தகம் நம்முடைய முகத்தை காண்பிக்கும் கண்ணாடிமாங்க. நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தும். அதை நோக்கி பாருங்கள், படித்துக் கொள்வீர்கள். நம்ம ஏதோ ஒரு மாயையில நாம் இருந்து கொண்டிருக்க கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. பாவத்தில் இருக்கவே மரணத்துக்கு போறான், அந்த நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் அப்படியாக பிழைத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் நாமும் தடுமாற்றத்தில் இருக்கிறோமா என்பதை கண்டுகொள்ள வேண்டும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் தெரிஞ்ச பகுதி தான். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் என்றாலே நாம் திருவிருந்து ஆராதனையில் அந்த வசனங்களை அதிகமாக நாம் வாசிப்போம், போதிப்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 26 முதல் 31 வரை நாம் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கணும். இப்போ 27 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 27 வாசிப்போம் இல்லையா? அப்பதை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணி போதெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்றாரு. 26 27 இப்படி இருக்க எவன் அமாத்திரமோய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். பந்தியில் கலந்து கொள்கிறோம். திருவிருந்தில் கலந்து கொண்டால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் அநேகருடைய நம்பிக்கை திருவிருந்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக பரலோகம் என்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன சொல்ல பாருங்க, இப்படி இருக்க எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ. அப்ப இங்க ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்குது. இதான் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்னை தேடுங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். அப்போ அந்த அமாத்திரத்தன்மை என்பதை இங்கு சொல்லப்படுகிறது. அமாத்திரமாய் என்பது
பாவங்களை விட்டு விலக மனதில்லாமல் இருப்பது. அபாத்திர நிலைமை என்பது பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆவல், ஒரு விருப்பம் இல்லாமல் நிர்விசாரமாக இருப்பது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல், அதான் அபாத்திர நிலைமை. தேவன் நம்மளை பாத்திரவான்களாக, அபாத்திரர்களாக இருந்த நம்மை பாத்திரவான்களாக மாற்றினார். எப்படி? அவர் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை கொடுத்து நீதிமானாக மாற்றி பாத்திரவான்களை வைத்திருக்கிறார். இந்த அபாத்திர நிலையில் திருவிருந்தில் கலந்து கொள்வோமானால் என்ன பாத்திர நிலை? அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இல்லாதபடி ஏதோ வாரம் பந்தியில் கலந்து கொள்கிறோம் என்று ஒரு அசட்டையோடு, ஒரு நிர்விசாரத்தோடு கலந்து கொள்வோமானால், அங்க வாசிக்கிறோம் 29ஆம் வசனத்தில், இனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். நாம் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாதபடி நித்திய ஜீவனுக்குள் உட்பட்டிருக்கிறோம் என்பதை தியானித்தோம். கொஞ்சம் கவனமாக வசனங்கள் கவனிக்கணும். நம்ம ஆக்கினைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடி நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம். இங்க என்ன சொல்லப்படுது? அபாத்திரமாய் நாம் இந்த பந்தியில் கலந்து கொள்ளுமானால் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி நாம் போஜனம் பண்ணுகிறோமா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பலவீனராக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள், மரித்திருக்கிறீர்கள். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுதுதான் நாம் பிழைத்திருக்கிறோமா, இன்னும் மரணத்தில் இருக்கிறோம், மரித்திருக்கிறோமா என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் வசனத்தை என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவர் விசுவாசிக்கிறோம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம் என்று பறைசாற்றுகிறோம். நல்லது. ஆனால் இந்த வசனங்களை என்னை தேடுங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் திருமணத்தை பெற்றுக்கொள்கிறோம். எந்த நிலையில் நாம் அந்த திருமணத்தை பூசிக்கிறோம்? அவர் பந்தியில் கலந்து கொள்கிறோம். அவர் பந்தியில் கலந்து கொள்வது என்பது ஒரு பெரிய அதுக்காகத்தான் அழைச்சிருக்காரு. சொன்னார், ஐயா, ஒருவன் அவனை திறந்து கொடுத்தால், தட்டுகிறேன் வாசல் படியில் நின்று திறந்து கொடுத்தால் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன். அவரோடு நம்ம பந்தியில் இருக்கிறோம். அதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எந்த நிலையில் நாம் அதில் பங்கு கொள்கிறோம் என்பதுதான் இந்த வசனத்தை நோக்கி பார்ப்பது. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் அபாத்திரமாக பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதபடி பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எண்ணம் இல்லாதபடி அதில் பங்கு பெறுவோமானால் நாம் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று, மரித்து சிலர் மரித்திருக்கிறார்கள். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் பிழைத்திருப்பதற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம். அந்த பக்தர் பாடுறாரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள், பரலோகத்தின் ஒரு இடத்தை பிடித்துக்கொள். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருந்தால் நாம் பிழைத்திருக்கிறோம். பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு நமக்கு. பிழைத்திருப்பது என்பது பரலோகத்தில் ஒரு இடத்தை பிடித்திருப்பது. அப்ப அன்பான இந்த வசனங்களை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை பார்த்து பாருங்க. இந்த திருவிருந்து ஆராதனையில் மாதம் வசனங்களை அது ஒரு பாரம்பரிய இதாக போச்சு. ஜெபத்தை எப்படி பேப்பரில் எழுதி வச்சு வாசிக்கணுமோ அப்படி வாசிப்போம். அவ்வளோதான். ஜெபத்தில் எந்தவித உணர்வும் இருக்காது. அப்படி புத்தகத்தை பார்த்து வாசிப்போம். ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் இந்த ஒவ்வொரு மாதமும் சொல்லுவோம், நீங்கள் அபாத்திரராக இந்த பந்தியில் வரக்கூடாது, பாத்திரராக மாற வேண்டும். அது ஒரு பாரம்பரிய வார்த்தையாக போச்சு. இப்போ அதை கூர்மையாக கவனிக்க வேண்டும். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால்
நம் பாவங்களுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டு அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை, கல்வாரி சிலுவையில் கிழிக்கப்பட்ட சரீரத்தை நாம் புசிக்க போகிறோம் என்ற ஒரு பாரம் இல்லாதபடி அது அசட்டியோடு புசிப்போமானால் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாய்த்து மரித்தோம். அதனால்தான் என்ன தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்போம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, தனக்கு பாவம் இல்லை என்று சொல்வானால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வசனம் இங்கதான் பொருந்தது. எனவே இந்த வசனங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளை நாம் சரி செய்து கொள்ள முடியும். ஓஹோ, இன்னும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் வந்தா ஒரு பெரிய சந்தோஷம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே மிகுந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே முழங்கப்பட்டது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு இல்லாதபடினால் தான் ஜனங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். எனவே இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் தான் கிறிஸ்தவத்தில் ஒரு அடிப்படை உபதேசம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நாம் பற்றி இருக்கிறோமா? இன்னும் பாவ மன்னிப்பை பெற, பாவத்தை விட்டு திரும்புவதற்கு, விடுபடுவதற்கு நாம் விருப்பம் இல்லாமல் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கோமா என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும். அதான் என்னை நோக்கி பாருங்கள், என்னை தேடுங்கள். அந்த வசனத்தை நோக்கி பாருங்க, படிச்சுக்கிடும். ஓஹோ, நம்ம கதை இப்படிதான் இருக்கு. நாம் இன்னும் பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. இன்னும் சரியான பாவத்தை நாம் அறிக்கையிடலை என்று நாம் சரி செய்து கொண்டு நாம் பிழைப்போம். என்னை தேடுங்கள், பிழைத்துக் கொள்கிறீர்கள். என்னை தேடுங்கள் என்பது அவர் வசனத்தை தேடுவது. ஆமென். இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. நீ கடவுளை தேடி எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்க, நம்ம கையில் இருக்காரு இயேசப்பா. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? கிருபையும் சத்தியம் நிறைந்ததாக அந்த வார்த்தை நமக்குள், அந்த வார்த்தை நமக்குள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். அப்போ என்னை நோக்கி பாருங்கள், பிழைத்துக் கொள்ளும் என்பது விளக்கை தான். அப்படி வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை நாம் சரி செய்து கொண்டு பிழைத்துக் கொள்வோம். என்னைக்கு பிழைத்துக் கொள்ளப் போகிறோம்? ஒருவேளை நாம் மரித்த நிலையில் இருப்போமானால் நாம் பிழைத்துக் கொள்ளப் போகிறோம். இன்னொரு வசனத்தை கூட பார்த்து நம்முடைய நிலை என்ன என்பதை கண்டுகொள்வோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3:14 தெரிஞ்ச வசனம் தான். மீண்டுமாக அதை நோக்கி பார்ப்போம். தேடுங்கள் என்பது ஒரு கூர்மையான கவனத்தோடு, ஒரு முழு சிந்தனை உன்னை தேடணும்னா, ஒரு ஆளை தேடி போனோம்னா அப்படியே தேடுவோம். அது மாதிரி இப்போ தேடி போகிற ஒரு வசனத்தை தேடி பார்க்க போறவாங்க. 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நாம் பிழைத்துக் கொள்ளும்படியாக உள்ள வசனங்களை நாம் தேடுகிறோம், நோக்கி பார்க்கிறோம். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்வீர்கள். ஒருவேளை நாம் ஜீவனுள்ள பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம் என்ற மாயையில் இருப்போமானால் இன்று இந்த வசனங்களை நோக்கி பார்த்து நாம் பிழைத்துக் கொள்ளப் போகிறோம். என்ன சொல்ல பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதினால் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக மரணத்தை விட்டு விலகி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி இந்த வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவளை தேடும் பொழுது என்ன வெளிப்படுகிறது பாருங்க. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
நிலை கொண்டிருக்கிறான். மனத்தை விட்டு வெளியே வரல. போட்டில் உட்காந்துட்டு வேகமாக துட்டு போடுவாங்க போகிறதுக்கு. போட்டு மூவ் ஆகாது. ஏன்னா அந்த போட்டை கட்டியிருக்க கயிறு அவுத்திருக்க மாட்டான். அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஓட்டம் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் இன்னும் அந்த கயிறு அவிழ்க்கப்படவில்லை. நிலை கொண்டு இருக்கிறோம். எங்கே புறப்பட்டோமோ அங்கே தான் இருக்கிறோம். மரணத்தில் தான் இருக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் தேடுங்கள் வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. அந்த 24ஆம் வசனத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்தில் அந்த சொல்ல பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை ஒரு அருமையான வசனங்களை தேவன் அங்கே போதித்தார். எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் அதை சொல்ல முதல்ல கொலை செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணத்தில் கேட்டுக்கப்பா. ரைட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். 22 மத்தேயு 5:22 நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவோன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிந்த ரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க. 23 பிழைத்துக்கொள்ள வழி சொல்லாரு. நீ சகோதரனை பகைச்சி சகோதரனோட முறுமுறுப்போடு சகோதரனோட வைராக்கியத்தில் விரோதத்தில் இருப்பியனா இல்லையா, நீ நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்ப. அதனால அங்கே சொல்லாரு, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் இந்த குறை காணப்பட்டால் உடனே போய் நீ குறையை தீர்த்துட்டு ஒப்புரவாக்கிட்டு காணிக்கை செலுத்த வாப்பாங்காரு இல்லையா. 24 சொல்ல பாருங்க. பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்து விட்டு சகோதரத்தை போய் ஒப்புரவாகி வாங்குறாரு. பழித்து கொள்ள வழி சொல்லாரு. நீ சகோதரத்தை ஒப்புரவாகாமல் நீ நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவன் அல்ல, மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாய். எனவே அவனோடு ஒப்புரவாகி விட்டு பிழைத்துக்கொள் என்று இந்த வசனம். அதான் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைத்துக் கொள்வீர்கள். என் கருமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், என்னை நீதிமானாக மாற்றி உயிர்த்தெழுந்தார் என்று முழுமையாக விசுவாசித்திருப்போம். தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி இருப்போம். தேவனுக்கு வேண்டிய எல்லா விதத்திலையும் நாம் அவரை நாம் கனப்படுத்தி வருவோம். ஊழியர்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் என்னை தேடுங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் எங்கே நிலை கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் யாருக்கு விரோதமாகவும் கசப்பு வைராக்கியங்கள் உள்ளத்தில் காணப்படுவோமானால் இன்னும் நீங்கள் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பதற்கு முதலாவதாக ஒப்புரவாகிட்டு பலிபீடத்துக்கு இதை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். 24ஆம் வசனத்தில் நம்ம அதிகமாக நாம் கொஞ்சம் கவனிக்கணும். 24ஆம் வசனத்தில் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். நாம் செயல்பட வேண்டும். செயல்படும் பிள்ளைகளாக இந்த செய்தியை கேட்கிற அருமையான என் பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு அன்பார்களே, நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்களே, இந்த வசனத்தை தேடுங்கள். நீங்கள் எங்கே நிலை கொண்டிருக்கிறீர்கள்? சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தை தேடி பொழுது நாம் பிழைத்துக் கொள்ளுவோம். அந்த வசனத்தை தேடுபடியாகத்தான் மரித்த நிலையில் இருந்த எனக்கு உங்களுக்கும் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமீன். நாம் எதுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த வசனங்களை தேடுவதற்கு. ஆமீன், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வசனங்களை தேடுவது நாம் பிழைத்துக் கொள்வதற்கு வழியை வகுக்கும். ஓஹோ, நாம் இன்னும் மரணத்தில் தான் இருக்கிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு நியாயஸ்திரி ஆண்டவரை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறான் இல்லையா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஏசப்பா சொல்றாரு, எப்பா நீ நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சிருக்கியா? அவன் எல்லாம் தெரிவித்தான். அப்போ அவன் சொல்ல பாருங்க, பிரயோஜனமாக நியாயப்பிரமாணம் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நியாயப்பிரமாணத்தை அப்படி சொன்னான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவற்றை அன்பு கூறு. இவர் என்ன சொன்னார் பாருங்க, அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுதே பிழைப்பாய். இதான் என்னை தேடுகிறவன் பிழைப்பான். இந்த வசனத்தை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். மற்றபடி தேவன் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ஆக்கினை இல்லாதபடி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ல பார்த்தீங்களா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களுக்கு அன்பு கூறு என்று எழுதியிருக்கு சொல்லிட்டான். நீ அதைப்படி செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். இதுதான் தேவன் சொல்றாரு, என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள். நீங்க என்னை தேடாம நீங்க நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து எடுக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் பிழைத்துக்கிட்டேன் சொல்லிக் கொண்டிருப்பது கேள்விக்குறி. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த வசனங்களை பார்த்து நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த வசனத்தில் ஒரு சவால் நிறைந்த செய்தி இருக்கிறது. ஒரு சவால் நிறைந்த செய்தி. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பது ஒரு சவாலை பார்க்கிறாங்க. அப்ப அவரை தேடாதவர்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் சவால். அவரை தேடுகிற நாம் பிழைத்துக் கொண்டோம். அவர் வசனத்தை தேடுகிறவர்கள், அவர் சத்தியத்தை தேடுகிறவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் தேடாத ஜனங்கள் நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சவாலான செய்தி. அப்ப அவர்களை விடுவிக்க அதுக்கு தான் நீதிமொழி 24:11 நமக்கு அழைப்பு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களை கூடுமானால் விடுவி. நம்மளால கூடும். அதுதான் பிரசங்கி 8:7 பாருங்க. பிரசங்கி 8:7 இந்த சத்தியங்களை நாம் சொல்லும் உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்படிப்பட்ட வசனங்களை தேட வேண்டுமா, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். பிரசங்கி 8:7 என்ன சொல்ல பாருங்க. பிரசங்கி 8:7 இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. உலகத்திற்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. அது என்ன விதமாக சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் சொல்ல முடியும்? இந்த வேத புத்தகத்தை கையில் இருக்கும்போது சொல்ல முடியும். நாளை என்ன சம்பவிக்கும் என்பதை நானும் நீங்கள் தான் சொல்ல முடியும். யார் சொல்லுவாங்க? அப்படி சொல்லிட்டு 9:2 என்ன நடக்குமா பாருங்க. நாளைக்கு என்ன சம்பவிக்க போது பாருங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரில் ஆபத்தில் அகப்படுவார்கள். சடுதியில். இதை சொல்லத்தக்கவன் யார்? நம்ம ஒரு நொடிப்பொழுதில் மகிமையின் சாயலாக மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஒரு நொடிப்பொழுதில். அங்கால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சடுதியில் நாசமாவார்கள். இதை சொல்லத்தக்கவன் யார்? அப்போ இந்த கர்மானுகளை இந்த வசனங்களை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆமீன். அல்லேலூயா. அப்போ இது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நீ கொடுத்திருக்க. இந்த மாதம் ஒரு சவால் நிறைந்த செய்தி. இதை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஜனங்கள் இன்னும் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறார்கள். பிழைக்க செய்வதற்கு இந்த வசனங்கள் நம்மகிட்ட உண்டு. நேற்று ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு விசுவாசி பேசுகிறாங்க. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வீட்டில் பாட்டு பாடி வேத வசனம் பாடி தியானம் ஆராதிக்காங்க, பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. இதை பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, சரி நம்மளும் போகும்போது அவங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆலயத்துக்கு வந்தால் ஏதோ மதம் மாற்றுகிறார்கள்னு சொல்லுவாங்கன்ட்டு வரமாட்டாங்க. ஆனால் வீட்டில் ஆராதனை நடக்கும் போது நானும் வரேன்ட்டு வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்க. 4-5 வாரம் உட்காந்துட்டாங்க ஆராதனையில், பைபிள் ஸ்டடியில். நேற்று அவங்க வந்திருக்காங்க. அந்த விசுவாசி கேட்டாங்க, ஐயா இவங்ககிட்ட பேசுங்க, அந்த அம்மாட்ட பேசுங்கன்னாங்க. அந்த அம்மா பேர் தனம். அவங்ககிட்ட பேசுனேன். அம்மா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஆராதனையில் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிறீர்கள் என்று. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா இயேசுதாயா உண்மையான தெய்வம். அந்த இயேசு தான் எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. 4-5 வாரமும் வந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எனக்கு கொடுங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லத்தக்கவன் யார்?
என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லத்தக்கவன் யார்? நானும் நீங்களும். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களை நோக்கி பார்த்து தேடி பார்த்து நாமும் பிழைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் பிழைக்கச் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்ன நல்ல சத்தியத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்களும் உம்மை தேடி உமது வசனங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை தேடி கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் ஆக்கிரைக்கு உட்பட்டவர்களாக இன்னும் மரணத்தில் நிலை கொள்ள இருப்போமானால் பிழைத்துக் கொள்ள கிருபைதாரும், இன்னும் அநேக பிழைக்க செய்ய உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, முழு உள்ளே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.